அடுத்ததாக அமரர் வி.ஆர். அழகப்பன் அவர்களின் குடும்ப நண்பர் திருமதி சவுந்தரநாயகி வைரவன் அவர்களை பணிவுடன் அழைக்கின்றோம். வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்திருக்கும் சாத்தா அழகப்பன் குடும்பத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அழகப்பண்ணை இஸ் நாட் ஜஸ்ட் அ குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட், பட் இஸ் ஆல்சோ வெரி க்ளோசஸ்ட் நெய்பர். அந்த வகையில் எனக்கு எங்களுடைய கெஸ்ட் ரூம்லேருந்து எங்களுடைய கர்டைனை எடுத்தோன்னு சொன்னால் முதல்ல தெரிகிறது அன்னை வீடு தான். ஸோ அதனால் ஆல்வேஸ் தே ஹவ் பீன் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஆச்சி, அண்ணன், பிள்ளைங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்கலேருந்து வளர்கிற ஸ்டேஜிலேருந்து அவங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்குள்ளே போகையில் பார்ப்பேன், வெளியில் கடையில் போகையில் அவங்கள பார்ப்பேன். அந்த மாதிரி வி ஹவ் ஆல்வேஸ் பீன் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் பிகாஸ் வி லிவ் இன் த சேம் வெரி க்ளோஸ் நெய்பர்ஸ். அதனால அப்புறம் என்னோடய புக்ஸ் எல்லாம் எழுதையில் அண்ணன் தான் எனக்கு எப்போவுமே இன் ஆல் மை ப்ராஜெக்ட்ஸ் ஹஸ் பீன் ஹெல்பிங் மீ. அண்ணன் நான் கூப்பிட்டுட்டு சொல்லுவேன், அண்ணன் எனக்கு ஸ்பான்சர்ஷிப் தர்றீங்களான்னு கேட்க மாட்டேன், ஆனால் எனக்கு ஸ்பான்சர்ஷிப் வேணும்னு சொல்லுவேன். உடனே அவங்க என்ன ப்ராஜெக்ட்டுன்னு கூட ரொம்ப டீப்பாக கூட கேட்டுக்க மாட்டாங்க. கேட்டுக்காம என்ன வேணும் உங்களுக்கு, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, ஃபுட்டு மாதிரி வேணுமா இல்லை உங்களுக்கு கேஷ் டொனேஷன்ஸ் வேணுமா அப்படின்னு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ஸ்பான்டேனியஸாக நமக்கு ஒரு யோசனையே வேண்டாம், அண்ணன்ட்ட இதை கேட்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமே இல்லாமல் ஒரு உரிமையோடு அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு சூழல் எப்பவுமே இருந்துச்சு. அதனால் எவ்வளவுன்னு கேட்க மாட்டாங்க, இவ்வளவு தான் தர முடியும்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு எது வேணுமோ எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கம்பாங்க. நம்ம சொல்கிற அமௌண்ட்டை நீங்கள் டேஸ்ட் ஆஃப் இந்தியாவில் போய் செக் எழுத சொல்கிறேன், இந்த நாள் இவங்கள போய் பாருங்கள் வாங்கிக்கிங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அடுத்த ப்ராஜெக்ட் வரும்பொழுது அதோட அவுட்கம் என்ன, இப்போ திருப்பி கேட்குறீங்களே அப்படியே கேட்க மாட்டாங்க, திருப்பியுமே ஓகே ஷுவர் இப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்லையுமே இந்த மாதிரி இவெண்ட் நடக்குதுன்னே நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது தம்பிகள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் போய் பார்த்து கேட்டுக்குங்கம்பாங்க. அதே மாதிரி ஸ்டில் நவ் சங்கீத பவன், ஐயங்கார் பேக்கரி இவங்க தான் என்னுடைய ஃபுட் ஸ்பான்சர்ஸ் எப்போவுமே. ஸோ ஐ ஆல்வேஸ் அப்ரோச் சரவணன் அண்ட் மீனு. அண்ட் மீனு ஃபர்ஸ்ட் ஐ யூஸ்வலி டாக் டு மீனு. ஆண்டி என்ன வேணும், ஆண்டி என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், லாஸ்ட் டைம் இதானே கொடுத்தோம் அப்படிங்கிறத அவங்களோட லெகசியை இப்போ பிள்ளைங்களும் அதை தொடர்ந்து செய்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஆரம்பிச்சிடலாம், எதையுமே ஆரம்பிக்கிறதே கஷ்டம், ஆண்டவனுடைய அனுகிரகம் இருக்கணும், அவங்களுடைய உழைப்பு இருக்கணும், எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்பொழுது தான் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் எல்லாம் தொடங்கி அதை முன்னெடுத்து செல்ல முடியும். அதை தொடர்ந்து நம்மளுடைய பிள்ளைங்களும் செய்யும் அளவிற்கு வளர்ந்தால் அது இரட்டிப்பு பிளெஸ்ஸிங்ஸ் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் they will support எந்த பெங்களூர் ஐயங்கார் பேக்கரி, சங்கீத பவன் தான் எங்களுடைய போஸ்டர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்பான்சர்ஸ். கார்த்திக் அது மாதிரி சொல்லணும்னா நிறைய பேரோட நம்ம நிகழ்ச்சிகள் சேர்ந்து நடத்துவோம். ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் சரி வி வில் டூ டுகெதர் அப்படிங்கும்பொழுது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். கார்த்திக்கோட மட்டும் எனக்கு the one and only person with whom I have worked so far. கார்த்திக் இஸ் த பெஸ்ட் ஐ வுட் சே. ரொம்ப தன்மையான ஒரு பர்சன். எந்த ஒரு சூழல்லையும் லாஸ்ட் இயர் நாங்கள் எல்லாரும் நானும் கார்த்திக்கும் சேர்ந்து ஒரு டீம் கொண்டு 1000 ஒருவன் திருக்குறள் நிகழ்ச்சி நடத்தணும். அது ஒரு பெரிய ட்ரூப்பை கொண்டு வர வேண்டியது இருந்தது. அதுக்கு நிறைய லாஜிஸ்டிக்ஸ் தேவைப்பட்டது. அந்த டயத்தில் எந்த ஒரு நேரத்திலும் ஒரு விசா ப்ராப்ளமா இல்லை ஒரு ஸ்பான்சர்ஷிப்புக்கு ஒரு ப்ராப்ளமா எதா இருந்தாலும் ரொம்ப நிதானமாக ரொம்ப தன்மையாக
அந்த சூழலை அதை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட். அது அதே மாதிரி தான் சாத்தா அழகப்பண்ணனும் அதே மாதிரி தான். ரொம்ப நிதானம், எதுவுமே ரொம்ப தன்மையாக தான் பேசுவாங்க. நம்ம ஃபோன் எடுத்தால் கூட டக்குன்னு ஹலோ டாக்டர் அப்படிம்பாங்க. சரி அண்ணே நான் சௌந்தரம் பேசுகிறேன், சொல்லுங்க சொல்லுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எப்போவுமே வந்து வெரி ஜென்டில் பீப்புள். ஆல்சோ சாலியாச்சி. The most striking feature is that they are very gentle people, and the way they handle things, the way approach their things, இதெல்லாம் இட்ஸ் ஆல் அ லெசன். அண்ட் எல்லாரும் சொன்னது போல உழைப்பால் உயர்ந்தவர். தட்ஸ் ஆல்வேஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல். ஒரு சின்ன ஒரு கலக்கமாக இருந்தால் கூட நான் சில சமயம் அண்ணனை கூப்பிட்டு கேட்டிருக்கேன். ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் போயிருக்கையில் அங்கே ஃபுட் இந்தியன் ஃபுட் அவ்வளோவா இல்லை. அப்போ நான் அண்ணனை கூப்பிட்டேன், அண்ணன் இந்த மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, தைரியமாக நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸை. கொழம்புல அந்த மாதிரி இல்லை, என்ன நிறைய தமிழவங்க இருக்காங்க, இப்போ டூரிசமும் நல்லா ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் ஒரு ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் என்ன கேட்டாங்க, நீங்கள் பார்ட்னராக வர விருப்பப்படுறீங்களா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு பிஸ்னஸ்க்கு ரொம்ப தூரம், நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் தான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ அதை சொல்லும் பொழுது கூட எல்லாரையும் சேர்த்து அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அண்ணன்ட்ட இருக்கிறத வந்து ஐ வில் ஆல்வேஸ் அப்ரிஷியேட். அதே மாதிரி இப்போ பிள்ளைங்க 3 பேர் ரொம்ப மணியான பிள்ளைங்க. செந்தில் ஆல்சோ, செந்தில் ஐ நாட் டெல்ட் மச் வித் ஹிம், பட் ஆல் 3 சில்ட்ரன் லவ்லி சில்ட்ரன் ஹி ஹேஸ் காட். அதே மாதிரி ஆச்சி வில் டேக் இட் ஃபார்வர்ட் ஐம் ஷுவர். பிள்ளைங்க 3 பேருக்கும் சொல்லவே வேண்டாம், அந்த குடும்பத்தை வந்து ரொம்ப தன்மையாக நிச்சயமாக எடுத்து செல்வாங்க. ஒரு மனிதனுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையலாம், சிலருக்கு தொழில் வாழ்க்கை சிறப்பாக அமையலாம். அண்ணனை பொறுத்த வரைக்கும் 2மே சிறப்பாக அமைஞ்சது வந்து ஒரு அவங்க கொண்டு வந்த ஒரு அவங்க முன்னோர்கள் அவர்கள் அவங்க செய்த ஒரு புண்ணியமா ஒரு கர்மாவா, வாட் எவர் பி இட் இஸ் ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் ஹூ ஹஸ் ஹேட் எ ஃபுல்ஃபில்லிங் லைஃப் ஆஸ் அ சன், ஆஸ் அ ஹஸ்பண்ட், as a father, as a brother, as an employer, as a citizen, as a grandfather. So everything has fallen in place for him. இன்னொரு 10 வருஷம் இருந்திருக்கலாம், ரொம்ப இருந்திருக்க வேண்டாம், ஒரு 5-6 வருஷம், ஒரு 10 வருஷம் இருந்திருந்தாங்கன்னா இந்த பிள்ளைங்கள்லாம் வளரதை பார்த்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி இன்னும் என்ஜாய் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஸ்டில் ஹஸ் லெஃப்ட் அ வெரி பிக் லெகசி. அதை வந்து அதோட என்ன இன்னொன்று பெரிய ஒரு தன்மை என்னென்னா, அந்த லெகசியை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கான அருமையான பிள்ளைகள். அண்ட் ஒய்ஃப் இஸ் ஆல்சோ எ குட் லேடி அண்ட் ஐ விஷ் ஹிஸ் சோல் ரெஸ்ட்ஸ் இன் பீஸ். அண்ட் இருந்திருந்தாங்கன்னா குடும்பத்தினருக்கு மட்டும் இல்லை, எங்களை போல நிகழ்ச்சியை நடத்துகிற நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. ஐ எம் ஷூர் த ஃபேமிலி வில் டேக் ஓவர் த லெகசி. தேங்க்ஸ் அகெயின் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அமரர் அழகப்பன் அவர்களின் தன்மையான குணத்தை பற்றி மிகவும் அழகாக பகிர்ந்து கொண்ட திருமதி சௌந்தரநாயகி வைரவன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி.